வெல்கம் டு எம்மி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியிலே பர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தனியாக பாத்திரத்தில் தம் எதுவும் போடாமல் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அரிசி குலையாமல் பர்ஃபெக்டாக பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, 2 மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதில் 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் விடுங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோடைய கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை சேர்த்துட்டு மசாலா சிக்கனில் எல்லா பக்கத்துலேயும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இன்றைக்கி 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கடைசியாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விட்டுடுங்க. வெயிட் போட்டுவிட்டு 2 விசில் விடுங்க. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் பிரியாணியை தனியாக பாத்திரத்தில் தம் எதுவும் போடாமல் குக்கர்லேயே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.